நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பக்கம் அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகளே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆப்பு வைக்கும் பொழுது இப்ப கூட்டணி கட்சி தலைவர்களும் ஆப்பு மேல ஆப்பு வைக்க போறாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் அப்படின்றது ஜூலை மாசம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு தேர்தல் ஆணையம் ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலோட இப்ப அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு எல்லாம் தயாராயிட்டாங்க. இந்த இடைத்தேர்தல் 5 இடைத்தேர்தல் திருச்சி கிழக்கு, அதே போல பெருந்துறை, ராதாபுரம், மதுராந்தகம், அம்பாசமுத்திரம், இந்த 5க்கும் என்ன பண்றாங்கன்னா இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த இடைத்தேர்தலை யார் நிக்க வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கட்சிகளும் ரொம்ப மும்முரமா என்ன பண்றாங்க, செயல்பட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா திமுகவுக்கு ரொம்ப ஈஸியா ஆயிருச்சு. இந்த 5 தொகுதியில என்ன பண்ணலாம், ஈஸியா நின்னுறலாம். ஏன்னா திமுக கூட்டணி இருந்த விசிகா வெளியேறிச்சு, காங்கிரஸ் வெளியேறிச்சு, கம்யூனிஸ்டுகள் எல்லாமே வெளியேறிட்டாங்க, ஐயுமல் வெளியேறிட்டாங்க. இப்ப மதிமுக வெளியேற போது யாருமே இல்லை, தேமுதிகவும் திமுக மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில திமுக இந்த 5 இடைத்தேர்தலில் சந்திக்க போறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற ஒரு விவாதம் முன்வைக்கப்பட்டாலும், அடுத்ததா தாவேக என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த 4 தொகுதி இருக்குல்ல, மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அதே போல அம்பாசமுத்திரம், இந்த 4 தொகுதியும் அதிமுகவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு விலகி போய் தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்த 4 தொகுதியும் இவங்களுக்கு ரிட்டர்னிங் கொடுக்கப்படுமா அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மரகத குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, அதே போல இசைக்கு சுப்பையா, இவங்க 4 பேருக்கு இந்த தொகுதி கொடுக்கப்படுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தபடியா அதிமுக இந்த இடைத்தேர்தலை சந்திக்குமா அப்படி? ஏன்னா ஏற்கனவே இதே திமுக ஆட்சி காலத்துல ஈரோடு கிழக்கு அந்த தொகுதி வந்தது, நிறைய 2-3 தொகுதி இருந்தது, அப்புறம் விக்கிரவாண்டி தொகுதி வந்தது. இந்த தொகுதியில எல்லாம் இடைத்தேர்தலை பாத்தீங்கன்னா இவங்க நிக்கவே இல்லை, புறக்கணிச்சாங்க. அதிமுகன்ற ஒரு கட்சி புறக்கணிச்சது. சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இடைத்தேர்தலில் இவங்க நின்று சந்திக்க போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி அப்படின்ற ஒரு பேர் இருந்தது. இப்போ இந்த தேர்தலை தோத்ததுனால 11 தோல்வி பழனிசாமி அப்படின்னு வந்துச்சு. ஒருவேளை இந்த 5 இடைத்தேர்தலில் நின்று தோத்து 12வது தோல்வி பழனிசாமி அப்படின்னு பேர் வாங்கிடுவாரோ அப்படின்ற ஒரு அச்சம் அவருக்கு இருந்ததுனால இந்த தேர்தலை இவங்க சந்திக்க போறாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிற டைம்ல கூட்டணி கட்சிகளான பாமகவும் பாஜகவும் இப்போ எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே மதுராந்தகம் தொகுதியில மரகதம் குமரவேல் அதிமுக சார்பா நின்று ஜெயிச்சு ராஜினாமா பண்ணி தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த தொகுதியில தலித் வாக்குகளும் அதே போல வன்னியர் வாக்குகளும் அப்படின்றது பெரும்பாலானதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ அதனால பாமக என்ன பண்றாங்கன்னா, இந்த தொகுதி எங்களுக்கு கொடுங்க, இந்த இடைத்தேர்தல பாமகவுக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஐயா அன்புமணி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார், எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடி கொடுத்திருக்காரு. இந்த மதுராந்தகம் தொகுதி அப்படின்றது தாவேக்காவுக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்குது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு தொகுதியை கொடுங்க, ஏன்னா ராஜ்யசபா எம்பி சீட்டுன்றது விடுதலை சிறுத்தைகள் மூவ் பண்றதுக்கு வந்தாங்க. ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா அதை தட்டி தூக்குனதுனால எங்களுக்கு இந்த 5 இடைத்தேர்தலில் ஒரு இடைத்தேர்தல் தொகுதியை மட்டும் என்ன பண்ணுங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிகா என்ன பண்ணிருக்கு, தாவேக்காவுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்திருக்கு. ஸோ அவங்க சூஸ் பண்ண தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் தொகுதி தான். ஏற்கனவே ஒரு பேச்சு இருந்தது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்குல திருமாவளவன் அவர்களை நிக்க வச்சு அமைச்சராக்கலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் பிளான் போட்டதாகவும், இதற்கு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாக பயங்கரமான ஒரு பேச்சு இருந்தது. சோ இதெல்லாம் முறியடிக்கிற விதத்துல திருச்சி கிழக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நீங்க மதுராந்தக தொகுதி கொடுங்க அப்படின்னு திருமாவளவன் மூலமா தாவேக்காவுக்கு, அதாவது விஜய்க்கு ஒரு டீல் பேசினதாக ஒரு தகவல் இருக்கு. ஒருவேளை இத மரகதம் குமரவேலுக்கு ஒதுக்காம திருமாவளவனுக்கு ஒதுக்குவாரா விஜய் அப்படின்ற ஒரு பேர்ச்சிகள் போயிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் அதிமுக கிட்ட எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன பண்ணிருக்காரு, ஒரு நெருக்கடி கொடுத்திருக்கிறாரு அன்புமணி அவர்கள். எங்களுக்கு கொடுங்க, ஏன்னா எங்க சமூக வாக்குகள் நிறைய இருக்குதுன்னா ஈஸியா ஜெயிச்சிருவோம் அப்படின்றதுனால எங்களுக்கு, ஏன்னா அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க அந்த தொகுதியில, அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. தாவேக்கா 3ஆம் இடத்துக்கு போயிருக்கு, விசிகா 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது 2 பேருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. ஆனா இந்த தடவை திமுக அப்படின்றது விசிகா கூட இல்ல, அதனால ஒரு பெரிய மைனஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மதுராந்தகம் தொகுதியில திமுக, அதே போல அதிமுக, அதே போல தாவேக்கா 3 பேரும் இருந்தா வாக்குகள் எப்படி சதறும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதியை அன்புமணி அவர்களுக்கு விட்டு கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா இதே அன்புமணி அவர்கள் தான் என்ன சொன்னார்னா, இந்த இடைத்தேர்தல்ல பொதுவான வேட்பாளர்களை ஒருத்தரை நிப்பாட்டலாம்,
ஏன்னா அதிமுகவும் இல்லாம திமுகவும் இல்லாம மற்ற கட்சி இல்லாம ஆளுங்கட்சி தரப்புக்கு எதிராக ஒரு பொது வேட்பாளரை நிப்பாட்டி எல்லாருமே ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் சொன்னார். ஏன்னா தொடர்ச்சியா ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னு வருதுன்னா ஆளும் தரப்பினர் தான் என்ன பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்க அப்படின்னு அரசியல்ல தேர்தல்ல ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இடைத்தேர்தல்ல தாவேக்காவை எதிர்த்து ஆளும் தரப்பினர் எதிர்த்து பொதுவான ஒரு வேட்பாளரை நிப்பாட்டி நம்ம ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு அன்புமணி அவர்கள் சொன்னாரு. ஆனா இப்ப அந்த நிலைப்பாடு மாறி இருக்குது. சோ எடப்பாடி பழனிசாமிய பாமக ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த தொகுதியை அவங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடியா நீங்க எடுத்துட்டீங்கன்னா அம்பாசமுத்திரம் தொகுதி ஒரு பக்கம் பாஜகவுக்கு வலுவா அங்க கட்டமைப்பு இருக்கிறதுனால பாஜகவுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக என்ன பண்ணிருக்கு, நெருக்கடி கொடுத்திருக்கு. ஏற்கனவே 28 தொகுதி கொடுத்தோம், ஒரு தொகுதியில தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது எங்களுக்கு ஒண்ணு பத்தாதுங்க, இன்னொரு சட்டமன்றத்தை உள்ள நாங்க என்ன பண்ணோம், அனுப்பணும், அதனால எங்களுக்கு அம்பாசமுத்திரம் தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, நெருக்கடி கொடுக்கறத இங்க நம்ம பாக்குறோம். ஏற்கனவே இங்க வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் அதே போல விஜய் அவர்களுக்கு பயங்கரமான எதிரியாகவும் இருக்கிறார். ஏன்னா தனக்கு வந்த ஒரே ஒரு எம்எல்ஏ குதிரை பேரத்தின் மூலமா எப்படி வந்து அவர் தட்டி தூக்குனாரு அப்படின்னு டிடிவி தினகரன் ரொம்ப மனவேதனையில இருக்கிறார். சோ இந்த சூழ்நிலையில அம்பாசமுத்திர தொகுதியில டிவிகேவை எதிர்த்து முறியடிக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு கூடலாம், பாஜகவுக்கு ஒதுக்குங்க அப்படின்னு பாஜக என்ன பண்றாங்க, இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சோ எடப்பாடி பழனிசாமி இந்த இடைத்தேர்தலில் நிக்க போறாரா மாட்டாரா அப்படின்றதே நம்மளுக்கு தெரியல. அப்படின்னு இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க நிக்கிறீங்களோ இல்லையோ எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பாஜகவும் பாமகவும் என்ன பண்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயங்கர நெருக்கடி கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே கட்சியில் இருக்கிற பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே கொத்தகத்தையா டிவிக்கில போய் இணைஞ்சு என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு மேல ஆப்பு வைக்கிறாங்க. இந்த ரணமே இன்னும் ஆறல எடப்பாடி பழனிசாமிக்கு. அதுக்குள்ளாகவே கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன பண்றாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து மதுராந்தக தொகுதி கொடுங்க, அம்பாசமுத்திரம் தொகுதி கொடுங்க அப்படின்னு. ஒருவேளை இந்த எல்லா தொகுதியிலும் 5 தொகுதியிலும் எடப்பாடி பழனிசாமியே களமிறங்க போறாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இந்த 4 தொகுதியிலும் இந்த கேட்கறாங்கல்ல, அன்புமணியும் பாஜகவும் கேட்கறாங்கல்ல, இந்த 2 தொகுதியில அதிமுக தான் ஜெயிச்சிருக்குது. சோ அதெல்லாம் அதிமுகவுடைய பலம் என்ன அப்படின்றது அதிமுகவுக்கு தெரியும். இந்த இடைத்தேர்தல்ல அதிமுக ஒரு சென்டிமெண்டல் அடிக்க போறாங்க. எப்பேற்பட்ட ஒரு கட்சியை விஜய் அவர்கள் குதிரை பேரத்தினால இங்க வீழ்த்திட்டாரு அப்படின்ற ஒரு சென்டிமெண்டலை வச்சு என்ன பண்ண போறாங்க, அதிமுக களம் காண போறாங்க. இந்த இடைத்தேர்தல்ல அவங்க வீரியம் கொண்டு எழுந்து வர போறாங்க. இந்த 5 இடைத்தேர்தலையும் இங்க ஆட்களை நிப்பாட்ட போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சுகள் அடிபட்டு இருக்கு. ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு எங்க கட்சியை கபலீகரம் பண்ணிட்டாரு, எந்த அளவுக்கு இந்த கட்சியை உருகுலை வைத்துட்டாரு அப்படின்னு சென்டிமெண்டல் அடிக்கிறதுக்கு விஜய் அவர்களை வீழ்த்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு வியூகம் போட்டு இருக்கிறாரு. இந்த வியூகத்தின் அடிப்படையில இங்க ஆட்களை நிப்பாட்டி பயங்கரமா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய தேர்தல் வியூகமா இருக்கு. ஆனா கூட்டுக்கு என்ன பண்ணிடுறாங்க, கூட்டணி கட்சிகள் குறுக்கால வந்துடுறாங்க, எனக்கு வந்து மதுராந்தக தொகுதி கொடுங்க, அம்பாசமுத்திரம் தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் பாமகவும் இங்க நெருக்கடி கொடுக்கறதா பாக்குறோம். இந்த நெருக்கடி சமாளிப்ப எப்படி எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள போகிறார்? எப்பா நிர்வாகிகள் தான் இப்படி பண்றாங்கன்னா எல்லாத்தையும் வெளியில இருந்து பார்த்துக்கிறேன், நீங்களும் இப்படி பண்றீங்களே, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே என்னதான் அப்படின்னு தான் கேட்கிறாங்க. ஏன்னா பாஜகவுக்கு ஒண்ணு கண்ணை கண் இருக்குது. சோ கொஞ்சம் அனுப்பினீங்கன்னா பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும். அம்பாசமுத்திரத்துல நீங்க நிக்க வச்சு உள்ள அனுப்பினீங்கன்னா பேச்சு துணைக்கு ஆளா இருக்கும். பாவம் மனுஷன் ஒண்டியா போயிட்டு ஒண்டியா வரப்பல, அதனால கூட யாருன்னா ஒருத்தருக்கு துணையை அனுப்புங்க பேச்சு துணைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு இந்த தொகுதியை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை இறங்கி வரத பாக்குறோம். ஆல்ரெடி எங்களுக்கு 5 எம்எல்ஏ வந்துருச்சு, இன்னொன்னு கொடுத்துட்டீங்கன்னா 6 எம்எல்ஏ, நாங்க அந்த இழந்து போன மாநில அந்தஸ்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் பூஸ்ட் பண்றாரு. சோ இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி டீல் பண்ண போறாரு, இவங்களை எல்லாரும் சமாளிச்சுட்டு திரும்பவும் இந்த இடைத்தேர்தலை நின்று ஒரு வெற்றி பெறுவாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ ஒரு பக்கம் தாவேக்கா ரொம்ப முனைப்பா இறங்கிட்டாங்க, திமுகவும் ரொம்ப முனைப்பா இறங்கி இருக்கிறாங்க. யாருக்கு இந்த 5 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு கிடைக்க போகுது? இதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு இடைத்தேர்தல் வரும்பொழுது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, சரிப்பா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போகுது, எதுக்கு நம்ம அவ்வளவு ஈடுபாடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் கடந்த ஆட்சியில கூட இடைத்தேர்தல் வரும்போது அதிமுக பங்கு பெறவே இல்லை. ஆனா
இந்த தடவை இந்த இடைத்தேர்தல் அப்படி இருக்காது. ஸோ சட்டமன்ற தேர்தல் எப்படி ஒரு வைப் இருந்தது, அந்த மாதிரி இப்போ இந்த 5 இடைத்தேர்தலையும் பயங்கரமான ஒரு வைப் இருக்கும். 3 முனை போட்டி அப்படின்ற ஒரு விவாதத்துல வந்து நிக்க போகுது அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ எப்படி இருக்க போகுது, எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் இதை சமாளிக்க போறார், கூட்டணி கட்சி தலைவர் எப்படி சமரசம் பண்ணி 5 இடைத்தேர்தலையும் அதிமுகவை நிக்க போகுதா, இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுத்து நிக்க போகுதா அப்படின்ற பொறுத்து வந்து பார்க்கலாம். இதை பத்தி ஒரு கருத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.